இன்றைக்கி நீங்கள் பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி பாலக் பனீர். இது நம்ம நான் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன்னு சொல்லலாம். எந்த நானாக இருந்தாலும் பரவாயில்ல, பிளெயின் நானாக இருந்தாலும், பட்டர் நானாக இருந்தாலும், கார்லிக் நான் எதுவாக இருந்தாலும் இது ரொம்ப அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வெஜிடபிள் புலாவ் கூட இது நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க இனி இந்த சிம்பிளான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பஞ்ச் ஸ்பினச் எடுத்திருக்கேன். நீங்கள் நம்ம அந்த பசலிக்கீரை சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அது நல்ல ஒரு கட்டுக்கீரை எடுத்துக்கோங்க. முதல்ல இந்த கீரையை நம்ம கொஞ்சம் பிளான்ச் பண்ணணும். அது பண்ணுறதுக்கு நல்ல பாய்லிங் வாட்டருக்குள்ளேயும் இந்த கீரையை போட்டு நல்ல ஒரு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் அப்படியே குக் பண்ணி அப்படியும் அந்த கீரைகளை எடுத்துடலாம். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த கீரையை இந்த பாத்திரத்தில் போட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி இது கூட ஆட் பண்ணி இதை இனி மூடி போட்டு 2லேருந்து 5 நிமிஷம் அவ்வளவுதான் வச்சுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுவேன். அப்புறம் அந்த கீரையெல்லாம் சூடு ஆறின பிறகு அதை நல்லா மிக்சியில் போட்டு பியூரே பண்ணி வச்சுப்பேன். ஸோ முதல்ல நம்ம கீரையை வேக வச்சிடலாம். சரி, அது கீரை வேகிறதுக்குள்ள நம்ம இன்னொரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்ல மெல்ட் ஆனதும் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கூடவே நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் பூண்டு, நறுக்கி வச்ச பூண்டு, அதையும் சேர்த்து நம்ம இந்த பட்டரில் நல்லா சாட்டே பண்ண போகிறோம். கறியை விட்டுறக்கூடாது. இனி இந்த கார்லிக் நல்ல சாட்டே ஆனதும் நம்ம ஒரு 1/2 கப்பு வெங்காயம் நல்ல பொடிசாக நறுக்குனது அதை இது கூட சேர்த்துக்கணும். இதையும் அந்த மாதிரி நல்லா வதக்குங்க. கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக செக் பண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இப்போ கொஞ்சம் வதங்கினதுமே நம்ம இதில் ஒரு பாதி தக்காளி நல்லா கொஞ்சம் பொடிசாக நறுக்கி அதையும் இந்த வெங்காயத்து கூட போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்க போகிறோம். இனி இது கூட நம்ம மசாலா பொடிகளெல்லாம் சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இதையெல்லாம் போட்டு நல்லா மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இவ்வளவு தாங்க மசாலா, இதுக்கு மேலே மசாலா கிடையாது. இதையெல்லாம் நல்லா வேகணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி தெளித்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அந்த மாதிரி கூட நீங்கள் வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த பட்டர்லேயே இருந்து அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இனி நம்ம அந்த கீரையை வேக வச்சு பியூரே பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இந்த இது கூட சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடணும். வதங்கின பிறகு தான் இந்த கீரையை நம்ம கூட சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகான கலராக இருக்குன்னு. இனி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஒன்றா கிளறி நல்ல ஒரு கொதி வர வரைக்கும் இதை நீங்கள் இனி விடணும். இந்த கீரைலாம் நல்லா கொதிச்சு நல்லா வெந்து மேலே எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ கீரை நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இனி இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் எலுமிச்சை பழச்சாறு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி இது கூட நம்ம விப்பிங் க்ரீம் சேர்த்துக்க போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீம் அது சேர்த்துக்க போகிறோம். இப்போ அந்த க்ரீம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாலில் கொஞ்சம் பன்னீரை, நல்ல பன்னீர் இருக்கு இல்லையா, அந்த பன்னீரை சின்னதாக துருவி கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம் இந்த விப்பிங் க்ரீமுக்கு பதிலாக. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் விப்பிங் க்ரீம் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இந்த க்ரீம் இல்லைன்னா அதே 2 டேபிள் ஸ்பூன் பால் கூட நல்ல அந்த பன்னீரை கொஞ்சம் துருவி, ஒரு சின்ன க்யூப் பன்னீர், ஒரு குட்டி 1 இன்ச் சதுரத்துக்குள்ள அந்த க்யூபை அந்த பாலில் துருவி கொஞ்சம் பாலை சூடு பண்ணி அந்த பாலை சேர்த்துக்கோங்க. ஒரே டேஸ்ட்டு தான் இருக்கும். சரி, இப்போ பாருங்கள், நம்ம பால் சேர்த்த பிறகு அந்த கலர் வந்து ஒரு அழகான ஒரு க்ரீன் ஆயிடுச்சு.
இப்போ எல்லாம் ரெடி தான். இதை லைட்டாக கொஞ்சம் பபிள் வர கொஞ்சம் கொதிக்க விடுங்க. நம்ம அந்த பால் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இந்த நேரம் நம்ம பன்னீரை கொஞ்சம் வெட்டி சின்ன சின்ன சதுரங்களாக நம்ம வெட்டி இப்போ அந்த பன்னீரை நம்ம இந்த கீரையோட சேர்த்துக்க போகிறோம். பன்னீர் 1 கப் பன்னீர் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பன்னீரை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நம்ம கொதிக்க விட போகிறோம். இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இனி இது நம்ம இறக்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன துண்டு பட்டரை மேலே போட்டுருங்க. அப்போ அது நல்லா மெல்ட் ஆகி நல்ல ஒரு மணம் கொடுக்கும். இப்போ நம்ம பாலக் பன்னீர் கிட்டத்தட்ட நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதை இறக்குறதுக்கு முன்னால் 1 டீஸ்பூன் வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரை, ட்ரைட் மேத்தி லீவ்ஸ், அதை அந்த மாதிரி நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்ம பாலக் பன்னீர் ரெடி. இதை நீங்கள் நல்ல இந்த பாஸ்மதி ரைஸ் இருக்கும் இல்லையா, அது கூட வச்சு சாப்பிட்லாம், புலாவ் கூட வச்சு சாப்பிட்லாம், நான் கூட ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அதோட என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.